எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலிருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி மே 1 உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்லேருந்து ஒரு சின்ன விஷயம் புதிய விஷயம் ஆரம்பிக்கலான்னு யோசித்தேன். அதாவது 3 நிமிட வீடியோக்கள், 3 மினிட் வீடியோஸ். அதாவது நம்ம வீடியோவுடைய லெங்க்த்தை ஸ்பெசிஃபிக்காக இந்த டைமில் சுருக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். இந்த அடிப்படையில் தொடர்ந்து 50 நாட்கள் 50 வெவ்வேறு டாப்பிக்கில் சுருக்கமாக அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். 3 நிமிட வீடியோக்கள் சீசன் 1 இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. 50 நாட்கள் 50 வீடியோக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் FSI. FSIனா என்ன? FSI அப்படிங்கிறது ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு மனையில் எத்தனை பங்கு அளவு ஏரியாவுக்கு நம்ம வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டு நெறிமுறை. உதாரணத்துக்கு FSI 1.5 இல்லை 2 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம மனை அளவு 30க்கு 40 இருக்குது அப்படின்னா, அதாவது 30க்கு 40னா 1200 சதுரடி. இப்போது FSI 1.5 1.5 அப்படின்னா இதில் நம்ம 1200 × 1.5 அதாவது 1800 சதுரடி வரைக்கும் வீடு கட்டலாம் அப்படிங்கிற நெறிமுறை. இதில் கூடுதலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், அரசாங்கம் என்ன வழிமுறைகள் கொடுக்குறாங்கன்னா, ஒன்று சுற்றி எவ்வளவு இடைவெளி விடணும் அப்படிங்கிறது, ரெண்டாவது எவ்வளவு உயரம் அந்த கட்டடம் இருக்கலாம் அப்படிங்கிறது. இந்த நெறிமுறைகளின் அடிப்படையில் நீங்கள் பிளான் பண்ணும்போது இந்த அளவுக்குள்ள ஏரியா வர மாதிரி பண்ணணும். இதுதான் இதில் உள்ள அடிப்படையான விஷயம். இப்போ நம்ம பேசின இதே அளவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30க்கு 40ல் நம்ம சுற்றி ஒரு 3 அடி இடைவெளி கொடுக்குறோம் 4 பக்கமும் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு ஃப்ளோரில் 816 சதுரடி கிட்ட நம்ம கட்ட முடியும். 2 மாடி கட்டுறோன்னா 1632 சதுரடி வருது. இப்போது 1200 சதுரடியில் நம்ம 1800 வரைக்கும் கட்டலாம். ஆகையினால இது அந்த அளவுக்கு உள்ள வருது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வரையறை எங்கே பெரிய முக்கியத்துவம் அடையுது அப்படின்னா, சில இடங்களில் மனை அளவு சின்னதாக இருக்கும்போது சுற்றி நம்ம கொடுக்க வேண்டிய செட்பேக் அளவு அதே அளவாக தான் இருக்கும். அப்படி கொடுக்கும்போது ப்ளஸ் இந்த உயர கட்டுப்பாடு இருக்கும்போது நாம் எதிர்பார்க்குற அந்த FSIயவே நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. இவ்வளோ ஏரியா வரைக்கும் கட்டலான்னு அரசாங்கம் சொன்னாலும் இந்த உயர கட்டுப்பாடு சுற்றி உள்ள செட்பேக் கட்டுப்பாடுனால அதுவே கட்ட முடியாத சூழலும் வரும். கட்டிய வீடை வாங்கக்கூடிய நண்பர்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குறாங்கன்னா அவங்க அந்த முறைப்படி அந்த FSIயில் அந்த கட்டுமான அமைப்பு அப்பார்ட்மெண்ட் கட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது நல்லது. இந்த சின்ன விஷயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன். ப்ளீஸ் டூ ஷேர் அமங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.